இது உங்கள் நியூஸ் 5. ஒன்றை மட்டும் இறுதியாக குற்றம் சுமத்துகிறேன். இந்த படுகொலை நடத்தப்பட்டதே காவல்துறையுடைய மேற்பார்வையில்தான் இந்த படுகொலை நடத்தப்பட்டதற்குரிய சாயவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த படுகொலையை முறையான வழியில் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு உத்தரவு வேண்டும். துணிச்சல் இருந்தால் அன்றைக்கே மாயாவதி சொன்னார், தமிழக அரசில் இந்த கொலையில் சம்பந்தம் இல்லை என்றால், பயம் இல்லை என்றால், அச்சம் இல்லை என்றால், தொடர்பு இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று அன்றைக்கே மாயாவதி சொன்னார். அதையே தான் மீண்டும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சி எடுக்கின்ற எல்லா போராட்டங்களிலும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் உடன் இருக்கும். அது எவ்வளவு பெரிய கொம்பாக இருந்தாலும் அவரை சிறைப்படுத்த வேண்டியது, தண்டனை வழங்க வேண்டியது இந்த அரசுக்கு பொறுப்பு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஆம்சாங் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாட்டிலே வேறு யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டிலே யாருக்கு நல்லது செய்ய போகிறீர்கள்? எந்த தலைவரும் தனித்தன தலைவர்களும் வேலை வந்துவிடக் கூடாது. இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் அடையக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் உங்களுடைய போக்கு, உங்களுடைய எண்ணம் விரைவில் சிதைக்கப்படும். மீண்டும் தமிழ்நாட்டிலே பிஎஸ்பி ஆட்சி வருகின்ற போது எல்லா விசாரணையும் தோண்டி எடுக்கப்படும், எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். உங்களுடைய ஆணவம், உங்களுடைய சொத்து குவிப்பு, உங்களுடைய அதிகாரம் அனைத்தும் பறிக்கப்படும். எனவே பிஎஸ்பியினுடைய கோரிக்கை இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டன கோரிக்கை. எனவே இந்த தமிழக அரசு உடனடியாக ஆணையிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எஸ்சி ஆணையம் மாநிலத்திலையும் மத்தியில் இருக்கக்கூடிய எஸ்சி ஆணையத்தை முறையிட்டு சிபிஐ விசாரணையை விரைவில் ஏற்படுத்துவோம் என்பதை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். கடந்த 5/7/2024 பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் மிக கொடூரமாக சமூக விரோதியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை நிகழ்ந்த 3 மணி நேரத்தில் காவலத்தில் சென்று குற்றவாளிகள் சரணடைந்து நாங்கள் தான் இந்த கொலை செய்தோம் என்று சரணடைகின்றார்கள். அன்று முதலே எங்களுக்கு அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளது என்று நாங்கள் அந்த கோரிக்கையாக, அது மட்டுமில்லாமல் இந்த அண்ணன் படுகொலையில் அரசியல் பின்புலம் இருக்கின்றது. ஆளுகின்ற அரசானாலும் சரி, ஆண்ட அரசானாலும் சரி, இது அரசியல் படுகொலை. அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செய்தால் இந்த வழக்கில் இருக்கின்ற முக்கிய அரசியல் பின்புலம் வெளிவராது என்ற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று அந்த ஒற்றை கோரிக்கையுடன் அன்று முதல் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமில்லாமல் அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகை தந்த எங்கள் தேசிய தலைவர் மெகன்ஜி மாயாவதி அவர்களும், திமுக அரசிற்கு இந்த வழக்கில் சம்மதமில்லை என்று சொன்னால் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுவதற்கு என்ன தயக்கம் என்று கோரிக்கை வைத்தார். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை சிபிஐ மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்து சென்றார். இருந்தாலும் கூட இன்று வரை இந்த காவல்துறை பல்வேறு நபர்களை கைது செய்ததாக இந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஆனாலும் இவர்கள் அனைவரும் இந்த வழக்கில் உள்ள கூலிப்படையினராக, பணத்திற்காக கூலி செய்கின்ற நபராக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நபர்களுக்கு யார் பணம் கொடுத்தது, யார் உத்தரவிட்டது, யார்? இந்த ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பகலிலே சென்னை மாநகரிலே, சென்னை தலைநகரிலே, தமிழ்நாட்டின் தலைநகரிலே வெட்டி துணிச்சலாக படுகொலை செய்யப்படுகின்ற நிலை உருவாகும் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற இந்த கொலையை நிறுத்த சொன்ன யார் என்று அந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவர்கள் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து தமிழ்நாடு முழுசும் நாங்கள் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை என்று சொன்னால் இங்கே தமிழகத்திலே அங்கு நடைபெறுகின்ற போராட்டம் தலைமைச் செயலகத்தை நோக்கி தலைமையிலே
மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசிற்கு எச்சரிக்கை செய்து கொள்கின்றோம். உடனடியாக இந்த வழக்கின் உண்மைத்தன்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கும் அரசியல் பின்புலத்தை வெளியே சட்டத்தில் நிறுத்துவதற்கும் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து இன்று கோவை மாநகரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோவை மிகப்பான முறையில் கைது நடவடிக்கையெல்லாம் எடுத்து கொண்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் நான் கேட்குறேன். அதான் காவல்துறை இதுவரையிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி நடந்த இன்னைக்கு 28 ஆயிடுச்சு. இன்னைக்கு 23 நாட்கள் கடந்த பின்பு கூட இன்னைக்கு காவல்துறை இந்த வழக்கில் உள்ள அந்த கூலிப்படையினராக செயல்பட்ட அந்த நபர்களை தான் கைது செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு யார் பணம் வசதி கொடுத்தது யார், பணம் எங்கேருந்து வந்துச்சு, பணம் கொடுத்த நபர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு காவல்துறை அந்த நபர் கைது செய்யப்படலை. அந்த வழக்கில் முதலாக 8 நபர்கள் சண்டை செஞ்சாங்க காவல் நிலையத்தில் கொண்டு சென்று. அப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு டிசி தலைமையில் ஒரு குற்றவாளியை சரண்டர் செய்ய முடியும்னு சொன்னால் அவர்கள் யாரும் பின்புலம் இல்லாமோ அல்லது அரசியல் பின்புலம் கண்டிப்பாக பேசி சரண்டர் ஆக்கிக்க முடியாது. அப்போ அந்த குற்றவாளிகள் அந்த கொலையை நிகழ்த்த உடனே எப்படி தொடர்பு கொண்டு அந்த நபர் பேசினாங்க, அந்த நபர் எப்படி பேசி அந்த டிசிக்கு சரண்டர் பண்ணாங்க, அந்த நபர் ஏன் கைது செய்யப்படலை. அப்போ இந்த முக்கியமாக இருக்கின்ற இந்த வழக்கில் வடசென்னையில் சேர்ந்த பிரபல தாதா ரவுடி நாகேந்திரனை சம்மந்தப்பட்டதா செய்தியெல்லாம் வருது. அப்போ இந்த நாகேந்திரனை ஏன் காவல்துறை இன்னும் விசாரித்து அவர் கைது செஞ்சு விசாரிக்கப்படலை. அப்போ இந்த காவல்துறை முக்கியமாக யார் பேரில் அடிப்படுதோ அந்த நபரில் கைது செய்யப்படாமல் இந்த காவல்துறை இங்கொன்றும் அங்கொன்றுமாக தினந்தோறும் ஒரு நபரை கைது செஞ்சு இந்த காவல்துறை எங்களை கண்ணாமூச்சி வேலை தான் காமிச்சிருந்தாங்க நம்புகிறோம். அதனால் இந்த வழக்கு தமிழக அரசு விசாரணை செஞ்சுட்டு இருந்தால் கூட இந்த வழக்கு சிபிஐ மாற்றி விசாரித்தா தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு அடிப்படையில் தான். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வழக்கில் இந்த தமிழகத்தை ஆண்டுகின்ற திமுக அரசு அமைச்சராக நேருவின் தம்பி கொலை கூட இந்த காவல்துறை தமிழக போலீஸை நம்பாமல் சிபிஐ இதை விசாரணை தான் கேட்டாங்க. அப்போ ஆளுகின்ற திமுக அரசு